டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ஸ்டீவன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்கு. ஓடிடி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இயக்குனர் மிதுன் பாலாஜி இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் சைக்கோ கொலைகாரனாக நடித்துள்ளார் கோமதி சங்கர். தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் நேரடியாக நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு சைக்கோ கொலைகாரன் ஒருவன் 9 பெண்களை கொலை செய்துவிட்டு 10வது கொலையை செய்வதற்கு ஒரு பெண்ணையும் தேர்வு செய்துவிட்டு அந்த பெண் சொன்ன ஒற்றை வார்த்தையால் அந்த பெண்ணை கொல்லாமல் விட்டுவிடுகிறான். இது மட்டும் இல்லாமல் மொத்த காவல்துறையும் அவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி தேடிக்கொண்டிருக்கும் போது அவனே காவல் நிலையத்துக்கு சென்று சரண்டர் ஆகிறான். இந்த சைக்கோ கொலைகாரன் ஏன் சரணடைந்தான், எதற்காக சரணடைகிறான், இந்த சைக்கோ கொலைகாரன் என்னவெல்லாம் செஞ்சிருக்கான், இத்தனை கொலைகள் செய்தது எதனால், அதன் தொடக்க புள்ளி எது என்பதை விசாரிக்கையில் போலீஸ்க்கு மேலும் ஒரு அதிர்ச்சி. அவன் சொன்ன செய்தி அது என்னன்னா, அவன் மேலும் 3 கொலைகள் செய்தது வெளியே வருகிறது. அந்த மூவரும் அவனது அம்மா, அப்பா மற்றும் மனைவி. இதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் என்பதுதான் மீதி கதை. காவல்துறையினர் கண்டுபிடிப்பதே காரணங்களை சொல்லி அவர்களது பார்வையில் திரைக்கதையை அமைக்காமல் சைக்கோ கொலைகாரன் எல்லா உண்மைகளையும் போகிற போக்கில் ஓபன் செய்வதில் சாக் மேல சாக்கு இருந்து கொண்டே இருக்கு. படத்துல தமிழ் சினிமாவில் வந்த சைக்கோ கொலைகாரன் படங்கள்ல காத்திருக்கும் நின்று பேசும் படத்தை கொடுத்துள்ளார் மிதுன். மொத்த படத்தின் திரைக்கதையில் தொடங்கி நிறத்தை வைத்து குறியீட்டில் கதை சொல்வது வரை என ஒரு பக்கவான சைக்கோ த்ரில்லர் படத்தை கொடுத்துள்ளார் இயக்குனர். சைக்கோ கொலைகாரன் படம் என்றாலே பின்னணி இசையை விட சைலன்ஸ் தான் ரசிகர்களுக்கு பயத்தை அதிகரிக்கும். அதை திறமையாக கையாண்டுள்ளார் இசையமைப்பாளர் ராகவ் ராயன். ஒரு சைக்கோ கொலைகாரனாக கோமதி சங்கர் செமையா ஸ்கோர் செய்திருக்காரு. அவரது மேக்கப்பும் முகபாவனைகள், டயலாக் டெலிவரி உள்ளிட்ட அனைத்தும் உண்மையாவே பயத்தை உருவாக்குது. மொத்தமா ஒரு 10 கதாபாத்திரங்களை வைத்து படத்தை மிகவும் சிறப்பாகவும் குவாலிட்டியாகவும் கொடுத்திருக்காரு. அதே போல் படத்தின் மற்றொரு பலம் என்றால் அது ஒளிப்பதிவு தான். சில காட்சிகளில் கேமரா ஆங்கிள்கள் ரசிகர்களுக்கு திகிலை ஏற்படுத்த முயற்சி செஞ்சிருக்காரு. மிகவும் குறைந்த அளவிலான பட்ஜெட்ல தான் படம் எடுக்கப்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது. அதில் மிகவும் திருப்தியான ஒரு படத்தை கொடுத்திருக்காரு இயக்குனர். அதாவது கோவையில திடீரென 9 இளம்பெண்கள் கொல்லப்படுகிறார்கள். உடனே போலீசார் விசாரணை துரிதப்படுத்திய நிலையில் திடீரென அந்த சைக்கோ கொலையாளி தானே கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு காவல்துறையில் சரணடைகிறான். அவன் கொலை செய்தது ஏன், அவனே காவல்துறையில் சரணடைந்தது ஏன் என்பதுதான் படத்தின் மொத்த கதையே. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பதே நாயகன் கோமதி சங்கர் தான். படத்தின் நாயகனாக கோமதி சங்கர், மைக்கேல் தங்கதுரை, ஸ்மிருதி வெங்கட், குபேரன், விஜயா ஸ்ரீசா, ஹரிஜா ஆகியோர் நடித்துள்ளனர். பெரும்பாலும் புதுமுகங்கள் என்றாலும் திரைக்கதையை நம்பி படத்தை இயக்கியுள்ளார் இயக்குனர் மிதுன் பாலாஜி. கோமதி சங்கர் இயக்குனருக்கு நல்லாவே ஒத்துழைச்சிருக்காரு. முழு படத்தையும் தனது நடிப்பால் தாங்கி நிற்கிறாரு. கொலைகளை செய்யும் போதும், காவல்துறையில் சரணடைந்த பிறகும், கொலையை செய்துவிட்டு குற்ற உணர்வை வெளிக்காட்டும் காட்சியிலும், காவல்துறை விசாரணையிலும், கிளைமேக்ஸ் காட்சியிலும் அவரது நடிப்பு பாராட்ட வைக்குதே. நாயகனாக மட்டுமில்லாமல் திரைக்கதையிலும் இயக்குனர் மிதுன் பாலாஜிக்கு ஒத்துழைச்சிருக்காரு. மைக்கேல் தங்கராஜ் காவல்துறை ஆய்வாளராக படம் முழுக்க விறுவிறுப்பான அதிகாரியாக வந்து போகிறார். நடிகை ஸ்மிருதி வெங்கட் உளவியல் நிபுணராக தனது பணியை திறம்பட செய்திருக்காங்க. ஜெயக்குமார் மோகன் குறைந்த பட்ஜெட்ல தயாரித்துள்ள இந்த படத்தை மிகப்பெரிய பலமே ஒளிப்பதிவு தான். இது போன்ற சீரியல் கில்லர் படங்களுக்கு உரித்தான தெளிவான தொலைதூர காட்சிகள், க்ளோஸ்அப் காட்சிகளை வைத்து அசத்தி இருக்காரு கோகுலகிருஷ்ணா ஒளிப்பதிவாளர். ஒளிப்பதிவு பிரமாதம். படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பவர்கள்
குபேரனும் விஜயஸ்ரீயும் வீட்டில் சடலமாக கிடக்கும் விஜயஸ்ரீயின் முன்பு ஆதங்கத்தை வெளிக்காட்டும் காட்சியிலும் அவரது நடிப்பு பாராட்ட வைக்குது. வழக்கமான சைக்கோ சீரியல் கில்லர் படமாக இல்லாமல் வித்தியாசமான சீரியல் கில்லர் படமாக இந்த படம் அமைந்துள்ளது. மேலும் படத்தின் இரண்டாம் பாகத்திற்கு அடித்தளமிடும் வகையில் இறுதி காட்சியும் அமைக்கப்பட்டிருக்கு. த்ரில்லர் படம், ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் பார்க்க விரும்புபவர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். உளவியல் ரீதியா இது போன்று குரூரமான சிந்தனைகள் கொண்ட நபர்கள் இந்த சமூகத்தில் ஆபத்தானவர்களாக வாழ்கிறார்கள் என்பதும் ஒரு விதத்தில் உண்மைதான். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றிகள் பல.